வணக்கம். நான் உங்கள் குருநாதன். மிதுன ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதங்க இது. உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இந்த மாத ஆரம்பத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போவார். 3ஆம் இடத்துல அவருடைய நண்பரான சூரியனோட சேர்ந்திருப்பார். இது ஒரு அற்புதமான ஒரு நிலைமைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல கேது இருப்பார். ராகு இருந்தால் தாங்க பெரிய பிரச்சனை. ஆனால் பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கொடுத்துறாது. மொத்தம் இந்த 3 கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமைகள் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காதலிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி இளைஞர்களாக இருக்கீங்க, இளம் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் இவர் தான் உங்களுடைய கணவன், இவர் தான் என்னுடைய மனைவி அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் காதலிக்கக்கூடியவர்கள் வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஒரு தருணங்கள் அமையலாங்க இந்த மாதத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க. அந்த செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்கனால வீடு கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம். அதாவது வீடு வேலை நடக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான கொத்தனார் வராமல் இருக்கலாம். அதே மாதிரி வேலையாட்கள் சரியான பேர் வராமல் இருக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையலாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வயதான தாயார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மாவை பார்க்க முடியல, அப்பாவை பார்க்க முடியல, இது மாதிரியான விஷயங்களில் மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையலாங்க. இது மட்டும் இல்லாமல் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் 3ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் எல்லா விதமான விஷயங்களும் தைரியமும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு நல்ல வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஆவணி மாதமாக உங்களுக்கு இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காதலிக்கக்கூடியவர்களுக்கு காதலியோடு எந்நேரமும் பார்த்திங்கன்னா பேசிக்கொண்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிலைமைகள் தோணக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மார்க்கில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல அரசாங்க வேலைகள் கண்டிப்பாக அமையுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய பட்டாக்காக நிறையா விஷயத்துக்காக அலைஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி உதவித்தொகைக்காக நிறைய பேர் மெனக்கெட்டுட்டு இருந்திருப்பீங்க அரசாங்கத்தில். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்பவே அற்புதமான மாதமாக இருக்கும். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக கடகராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். கடகராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இது மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான மாதங்க இது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல தனாதிபதியான சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா பண வரவுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காதுங்க. நல்ல பண வரவு இருக்கும். பணம் எப்படி வருங்க? உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இது மூலமாக தான் உங்களுக்கு நல்லபடியான பணம் வரும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த அமைப்புகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துலனா செவ்வாய் நல்லா வலுத்து இருக்காருங்க. செவ்வாய் தான் உங்களுக்கு ஜீவனாதிபதியும் ராஜயோகாதிபதியுமா இருக்கனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் போட்டியாளர்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது தொழில் ஏதாவது புதுசாக தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடங்கலாம். தொழில் ஏதாவது விரிவாக்கம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லபடியாக பண்ணலாங்க. அது மாதிரியான எல்லா நல்ல சூழ்நிலைகளும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அது இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக எதுவும் வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மாறலாங்க. மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலையே எதுவும் போனாலும் கூட ஒரு நல்ல வேலை, அருமையான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அது இருக்குங்க. பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எல்லாமே சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்ப விஷயத்தில் பார்த்திங்கன்னா குடும்பம் ரொம்பவே அமைதியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதத்தில் இவர் தான் என்னுடைய கணவர், இவர் தான் என்னுடைய மனைவி அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைக்காக கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருந்தவங்க கூட இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுக்குள்ள மன ஒற்றுமை ஏற்பட்டு நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அவங்களுடைய முன்னேற்றங்கள் தான் நமக்கு முக்கியம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே சமரசம் ஏற்பட்டு உங்களுடைய கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் விலக்கிட்டு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருமையான காலமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேசி பிழைக்கக்கூடிய
புனிதமான தொழிலான ஆசிரியர் தொழில் பார்க்கவங்களா இருக்கட்டும், உயரிய தொழிலான வழக்கறிஞர் தொழில் பார்க்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களா இருக்கட்டும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகம் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான நல்ல முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் தரக்கூடிய நல்ல மாதமாக அது அமையுங்க உங்களுக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்பவே அருமையான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.